வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் ஒரு ரோஸ் வந்து பூத்து நிற்குது பாருங்க. ரோஸ் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரோஸ் வந்திருக்குது பாரு. இது ரோஸில் வந்து மொக்கூட்ருக்குது, டெக்கரேஷன் செடி அப்படியே இருக்குது. வெத்தலை பாருங்க படர்ந்து வந்துட்டுருக்குது பாருங்க. இளநீ முக்கால்வாசி இளநீ நாங்கள் போட்டு குடிச்சிட்டோம், இருந்தாலும் ஒரு 4-5 இளநீ இருக்குது. அப்படியே போனால் கருவேப்பஞ்சலையில் இந்த வெயில் கொஞ்சம் வாடி கிடக்குது, அது கொஞ்சம் தண்ணி விட்டால் தண்ணி வரும். புளி பாருங்க, புளி மரத்தில் வருங்க. புளி வந்து நிறைய இருக்குது, வேணா போட்டுப்போம். அப்படியே வந்தோம் அரசாணிக்காய் செடி இந்த வெயிலுக்கெல்லாம் எப்படி காஞ்சி கிடக்குன்னு வரும். ஆமாம், வெயிலுக்கு காஞ்சி கிடக்குது. பம்பு செட்டில் இப்போ தான் தண்ணி நிறுத்தி இருக்கிறோம். அப்படியே வந்தாங்க கன்னிமார் கோயிலுக்கு போகிறோம். கன்னிமார் கோயில் வந்து நேற்று கழுவி விட்டுருக்குறோம். வெள்ளிக்கிழமை எப்பவும் அங்கே பூஜை பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம். இன்றைக்கி சாயந்தரம் வந்து கழுவி விடணும் கன்னிமார் கோயில். நேற்று வந்து பூஜை பண்ண அந்த பூ வருங்க, அப்படியே இருக்குது. அப்படியே வந்தால் இதில் வந்து கொஞ்சம் காலி இடம் சும்மா வச்சுருக்குறோம். இங்கே ஒரு கம்பெனி வருங்க, இந்த கம்பெனி வந்து வாடகை கொடுத்துக்கிறோம். பெரிய கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி எத்தனை பெரிய கம்பெனின்னு வருங்க. கம்பெனிக்குள்ளே வேலை செஞ்சுருக்கிறதுனால நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கலை. அப்படியே இங்கே ஒரு வாழை மரத்தில் ஒரு காய் விட்டுருக்குது. இன்னும் வந்து வெட்டுறதுக்கு ஆகலை, அதனால் இங்கே ஒரு வாழை மரம். பாருங்க, அங்கே ஒரு அந்த இடத்துல பூரா தென்னம்புல்லை வச்சுருக்குறோம். அந்த கடைசி வரைக்கும் தென்னம்புல்லை வச்சுருக்குறோம். இப்போ தான் அந்த பம்பு செட்லேருந்து இந்த வழியாக தான் தண்ணி வரும். இது வந்து சிலிண்ட்ரு, பாரத் பெட்ரோலே சிலிண்ட்ரு கடை, அது வாடகைக்கு விட்டுருக்குறோம். உள்ளதை மறுபடியும் வரம் பாருங்க. கன்னிமார் கோவில் சாயந்தரம் வந்து கழுவி விடணும். நேற்று பூஜை பண்ண அந்த பூ தான் இது. ஃபஸ்ட்டு மாடு வச்சுருந்தாங்க, இப்போ இல்லை, அதனால் அந்த தட்டை அப்படியே இருக்குது. இந்த சீனி புளிங்காய் மரம், இது வந்து சீனி புளிங்காய் மரம் பாருங்க. எத்தனை மரம் இருக்குதுன்னு வரும். இந்த மரத்தில் வந்து நிழல் பாருங்க, அசோக மரத்தில் அவ்வளோ என்ன வெயில் அடித்தாலுமே இங்கே வந்து உட்காந்தா கொஞ்சம் குளுன்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிச்சமாக்கின சருகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் தீ போட்டுட்ருக்குறோம். இது வந்து சும்மா காலி இருந்தால் இங்கே தென்னை மரம் மட்டும்தான் இருக்குது. இங்கெல்லாம் இப்போ தான் தீ போட்டுக்கிறோம் பாரு. தீ எப்படி எரியுது இதெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா பூரா புளி மரம் தான் பாருங்க. புளி மரம் எத்தனை புளி மரம்னு வருங்க. பூரா புளி இருக்குது, வேணா அடிச்சுக்குவோம், இல்லைன்னா அப்படியே காஞ்சி போயிடு பாருங்க. தீ எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. ஆமாம், இப்போ இங்கெல்லாம் தீ வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் தீ வச்சா கொஞ்சம் சீக்கிரம் பற்றிக்கும். ஆமாம்,
வேறு இதெல்லாம் பாருங்க சும்மா காஞ்சி கிடக்குது வெயிலுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை காலியாக தான் இருக்குது. ஒரு புளி மரம் தான் இந்த புளி வரும். இந்த புளி வேஸ்ட்டு சொத்தையாக்குது. இந்த மரத்தில் கொஞ்சம் புளி வந்து சொத்தையாக இருக்கிறதுனால யாரும் பிடுங்கிறதில்ல. புளி மரத்துக்கு ஒரு புளி கீழே விழுந்து கிடக்குது பாருங்க. நல்ல நெகிழ் புளி மரத்துக்கு. ஆமாம், மரம் அங்கே ஒரு புளி மரம் பாருங்கள். அதுலேயும் நிறைய புளி இருக்குது. வேணா பிடிங்கிக்குவா பாருங்க எத்தனை புளின்னு வருங்க. சரியான மரம் புளி மரம், பெரிய மரம். ஒரு இதெல்லாம் தீ வச்சு விட்டாச்சு. பூரா தென்னை மரம் போகுது. தென்னை மரம் புளி மரம். இந்த மாதிரி வேலையை தான் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. வெயில், சரியான வெயில். இதெல்லாம் வேஸ்ட்டு பொருள் இருக்கிறதுனால நாங்கள் தீ வச்சுட்டோம். தென்னை மரத்தில் மேலே இப்போ தான் காய் பிடிக்குது. அந்த தென்னை மரத்தில் பாருங்க எத்தனை தேங்காயின்னு வருங்க. அது உளுந்தா அப்படியே நாங்கள் எடுத்துக்குவோம். தேங்காய் சட்னி எதுக்கு இந்த தென்னை மரத்தில் வரும். இளநீ அது வரும் மேலே. அந்த தென்னை மரத்தில் இருக்கிற இளநீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், ஐயா அப்படியே தீ வச்சுட்டுக்கிறாரு. இதுதான் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி நடந்துட்டுருக்குறது. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டுருக்குது. வெயில் கொடுமை பிப்ரவரி மாதத்துலேயே வந்துருச்சு. இனி ஜூன் மாதம் வரை எப்படி தாங்க போகிறோன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் காலியாகிற இடம். இனி வந்து இது மழை சீசன் வந்தால் சோளம் போட்டு விடணுங்க இந்த இடத்துல. நம்ம போன வருஷம் மழை கொஞ்சம் கம்மியாகிறதுனால ஒன்றும் போட்டு விடல. இந்த வருஷம் கண்டிப்பாக போட்டோம். இங்கெல்லாம் தீ வச்சு விட்டாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வழி பார்த்திங்கன்னா பின்னாடி வழி. இதெல்லாம் சும்மா மொட்டை காடுதா ஒரு எப்படி இருக்குது. இந்த வெயிலுக்கு எப்படி இருக்குது. ஒரு 3 வண்டி. இன்றைக்கி இதுதான் எங்கள் தோட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.